திமுக ஆட்சி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தறிக்கெட்டு ஓடுவதாக கடிந்துரைத்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, இதில் உச்சகட்டமாக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும், ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு அமைச்சர் கீதா ஜீவன் தான் காரணம் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். போராட்டம் துவங்கி 28வது நாளே அந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டு விட்டது. ஆலை மூடப்பட்ட பிறகு இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டம் தேவையில்லை என்ற நிலைப்பாட்டைத்தான் அரசு அன்றைக்கு மக்களுக்கு எடுத்து சொல்லி விலைக்கு வந்து மக்களும் அமைதியாக இருந்தார்கள். அமைதியாக இருந்ததை காரணம் காட்டி அரசியல் காரணமாக 100வது நாள் போராட்டம் என்று புதிதாக ஒன்று உருவாக்கி அந்த போராட்டத்தை துவக்கி வைத்த தலைவர்கள்லாம் எங்கே போனாங்க? அதுக்கு பொறுப்பு யார்? அந்த இப்போ இன்றைக்கி நான் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சுட்டு நான் வீட்டில் எல்லாம் துவக்கி வச்சுட்டு நீங்கள் பாருங்கன்ட்டு சொல்லிட்டு போனால் வன்முறை அதுக்கப்புறம் நடந்ததுன்னா அதுக்கு முழு பொறுப்பு நான் தானே. இப்போ ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன ஆர்ப்பாட்டமோ எந்த ஆர்ப்பாட்டமோ அதை பொறுப்பேற்றுக் கொண்டால் அது முடியும் வரை இருந்து அதை வழிநடத்துகின்றவர்கள் தான் பொறுப்பானவர்கள், மக்கள் பிரதிநிதியாக இருக்க முடியும். அன்றைக்கு மக்கள் பிரதிநிதியாக இருந்த இதே அமைச்சர் அன்றைக்கு எங்கே சென்றார்? அப்போ திட்டமிட்டு பின்னாடி கலவரம் வரும், கலவரத்தை தூண்டி வைத்து விட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை முதல்ல அந்த ஊர்வலத்தை துவங்கி வைத்து விட்டு அவர் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அன்றைக்கு அதில் சதி இருக்கின்றது. அதற்கு அவர் தான் பதில் சொல்லுவார். இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சிஎம் சொன்னார்ல, டெல்லியிலேருந்து நாங்கள் மத்திய அரசின் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொன்னார். அது உண்மை இல்லை. இங்கே எல்லாமே இவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த ஆட்சியை, இந்த நிர்வாகமே இவங்க கண்ட்ரோலில் இல்லை, எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்குது. தறிகட்டி ஓடுது. எங்கே போய் நிற்கணும்னு தெரியல. எங்கே போய் நிற்கணும்னா 2026 மே மாதம் இதுக்கு விட கிடைக்கும்.